ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது விக்ரமோட உறவினர்கள், அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய மனைவி 3 பேர் வராங்க. பயங்கரமாக இருந்துச்சு. சாங் போடுறாங்க. இவர் ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே போகிறாரு. அவருடைய டாஸ்க் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க தெரியுமா? கப்பை வந்து கவுத்து வச்சு மேலே ஒரு பாலை வச்சு அப்படி தூக்கி போட்டு அந்த கப்பில் பாலை விழ வைக்கணும். ரொம்ப கஷ்டமான டாஸ்கில். ஓகே, கவனிச்சுட்டு தான் இருக்கும் அப்படின்ற இருந்துச்சு. ரைட். இப்போ வந்து என்னென்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதுலேயும் ஒரு வன்மத்தை கற்கிறாரு நம்ம விக்ரம். அவங்க அப்பாவை சீண்டி விடுறாரு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். விக்ரம் கண்டிப்பாக வந்து பார்வதி அட்டாக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. இதுதான் உண்மை. பார்வதி கூட சண்டை போடுறது அப்படியே தனியாக எடுத்து வச்சிங்கன்னா அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒன்று இருக்குது, எல்லா வீக்லி டாஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயத்தை கொடுப்பார். அது நம்ம கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். எல்லா அந்த ஜட்ஜு வக்கீலாக அந்த சமயம் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக அவருடைய முழு விஷயத்தை கொடுப்பார். அதேமாதிரி ஆள் மாறாட்டம் அந்த பண்ணது, அதுக்கு எம்ஆர் அவர்கள் மாதிரி பண்ணது எல்லாமே சூப்பராக இருக்கும். அதை தாண்டி அப்படி பார்த்திங்கன்னா விஜய் பார்வதி கூட சண்டை போட்ட விஷயங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறமா விஜய் பார்வதி கிண்டல் பண்ணுறது, வெறுப்பேற்றது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும். இப்போ என்னென்னா விஜய் பார்வதிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டி வச்சுருப்பார். எங்கள் அப்பாலாம் வந்தார்னா நான்லாம் இப்படின்னா அவர் அப்படி ரொம்ப கோவக்காரராக சொல்லியிருப்பாங்க. இப்போ என்னென்னா அதை வந்து இங்கே வந்து இப்போ கேரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து சப்போஸ் சாஃப்டாக இருந்தார்னா அவர் வந்து சீண்டி விடணும். அப்போ தான் அவங்க அப்பா வந்துட்டு விஜய் போகிறது கத்துவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த டாஸ்க்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கேருந்து சொல்கிறார். ஏன்னா அங்கே கேட்கணும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, முன்னாடி தெரியும்ல. அதனால் இந்த பிளாஸ்மாவில் இவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்பா நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருன்னு ஒன்று உட்காந்துட்டு இருப்பாங்க, மன்னிப்புலாம் கேட்பாங்க, அதெல்லாம் ஏற்றுக்காதீங்கன்றார். என்ன ஒரு இது பாருங்க வில்லத்தனம். அப்பா அவர் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே இவங்க என்ன பண்ண கையெடுத்து கும்புறாங்க விஜய் போகிறது. அப்பா அவன் என்னதான்ப்பா சொல்கிறான், நான் மன்னிச்சிருங்கப்பா, நானே வந்தோடனே சாஷ்டாங்கமாக உங்கள் காலில் விழுந்து மன்னிப்புக்குன்னு நினச்சப்பான். என்னது அந்த வக்ரம்ன்ற ஒரு வார்த்தைக்காக இவர் இவ்வளோ பண்ணவங்களை வந்துட்டு விஜய் பார்வதி அம்மா வந்து நரம்பில் எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கே வந்து போனதுக்கப்புறமா விஜய் பார்வதி சண்டை போடுவாராம். ஆனால் அவங்க அப்பா வந்து எதுவுமே அதாவது இதை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு தூண்டு வரோம். எப்படி எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க, சாண்ட்ரான்னு ஒருத்தங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, குட் மதர். அவங்கள நாங்களே பேசி தீர்த்துக்கிட்டு அவங்ககிட்ட எதுவும் சண்டை போட்டுறாதீங்க. இவராக வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுக்குற ஹிண்ட்டு என்னென்னா அங்கே ஏதாவது சமாதானம் ஆகிட்டாங்கன்னா அவங்ககிட்ட சண்டை போட முடியாதுல்ல, கண்டென்ட் இருக்காதுல்ல அப்படின்ட்டு. பயங்கரமான ஆள். நானே எதிர்பார்க்கவே இல்லை. அதை சொன்னவொடனே இங்கே சொல்லிட்டாங்க, என்ன இங்கேருந்து வாக்குமூலம் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி இங்கே பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் முடிஞ்சது, வெளியே வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் பார்த்தோன்னே அப்படியே கீழே விழுகிறார். கேட்டால் அவங்க அழகெலாம் பயங்கிட்டாரான். இதெல்லாம் நல்ல டேலண்ட்டாக பண்ணுற ஒரு ஆள், அது க்ரியேட்டிவ் மைண்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஹக் பண்ணாங்க, அவங்க அப்பாவை ஹக் பண்ணாங்க. வித்யாபதின்றது அவங்களோட அப்பா பேர், அதனால தான் அங்கே வச்சுருக்காங்கன்றது சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து உள்ளே போகிறாங்க. போகும்போதே வந்துட்டு நான் நம்மளோட லவ் ஸ்டோரியில் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் வெளியே வந்துச்சான்னு கேட்டார். அவங்கள எதுவுமே வெளியே வரலன்ட்டாங்க, முடிச்சிட்டாங்க. எப்போ இவர் லவ் ஸ்டோரி சொன்னார் எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்பப்போ சொன்னன்றாரு. என்ன இது ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்து ரசிச்சிங்களான்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வருது, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.